friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து என்னோட ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சண்டே. சோ சண்டே வந்து ஜெனரலாவே அது ஏன் டே. தூங்குவேன், எஞ்சிப்பேன், படிப்பேன், இல்ல ஏதாவது ஒன்று டிவி பார்ப்பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். ஏன் பிகாஸ் வந்து மற்ற நாள்லாம் வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணிடுவேன். காலேஜுக்கு தானம் பண்ணுறேன், வீட்டுக்கு தானம் பண்ணுறேன். அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது பண்ணினே இருக்கலாம். இன்னைக்கு வந்து நிறையா சண்டேன்னு வந்துட்டாலே வந்து நான் வந்து நிறையா கேர் பண்ணுவேன். என் ஹெல்த், அப்புறம் என்னோட ஸ்கின், இந்த மாதிரி என் ஹேர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பேன் சண்டே. அப்புறம் தூங்கும், அது வேறு விஷயம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு சண்டே ரொட்டீன் என்ன அப்படின்றதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. சீக்கிரமாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். 12:15 ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் 12:15 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப பசிச்சுது காலையில் இருந்த உடனே. அதனால் வந்து நான் நேற்று வந்து டின்னர் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு நேற்று வந்திருந்தா வீட்டுக்கு. அவள் கூட உட்காந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணனால மதியானம் நான் தூங்கலை. அதனால் அவள் போனதுக்கப்புறமே எனக்கு தூக்கமாக வந்துச்சு. அதனால் சரி ஓகே கொஞ்சமாக சாப்பிட்றலாமே அப்படின்னு. நான் பசி ஒரு பக்கம் வந்துதா, அதனால் ஒரு 8:30 அந்த டைம்லலாம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பெங்களூர் டேஸ் படம் பார்த்துட்டு இருந்தா. அப்படியே தூக்கம் வந்துச்சு. சரின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். தூங்கினேன்னா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிடவும் இல்லை. அப்படியே போய் திரும்பி கொஞ்ச நேரம் அப்படியே விளாத்தின்ட்டு அதுக்கப்புறம் போய் பத்து தூங்கினேன்னா சீக்கிரமாக சாப்பிட்டனால எனக்கு காலைல பசி வந்துச்சு. அதனால வந்துட்டு ஒரு கப் மில்க் பூஸ்ட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் குடிக்க போகிறேன். என்னோட ஜூஸ் தான் எப்பவுமே குடிப்பேன். ஆனால் என் ஜூஸ் வந்து கொஞ்ச நாளாக நான் குடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா என் வீட்டில் வந்து பழம் வாங்கி வைக்கிறது இல்லை. இல்லை வாங்கி வச்சாங்க, ஒன்று காயாக வாங்கி வைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப பழமாக வாங்கி வச்சுறாங்க. அடுத்த நாளே அது அழுகி போயிடுது. அதனால வந்துட்டு அந்த ரொட்டீனை திருப்பி நான் கொண்டு வரணும். ஒரு 3 நாளாக குடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு குடிக்கல, நேற்று குடிக்கல. ஸோ இன்னைக்கு பரவாயில்ல. இப்போலாம் பாலை காய வச்சு அது உள்ளே வச்சு அது சில்லுன்னு ஆற்றுக்குள்ள எனக்கு பசி வந்து. ஸோ வந்து நான் இப்போ வந்து பூஸ்ட் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காக இருக்கணும் தான் ஆசை. எஸ்பெஷலி எனக்குமே ரொம்ப ஆசை. ஓகே, அதனால வந்து நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது வந்து புஷ்னு போயிடும். ஆனால் திஸ் டைம் வெயிலுக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து என்னோட டார்க் ஸ்பாட்டா இருக்கட்டும் சரி, என் டல்னஸ்கா இருக்கட்டும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒரே சொல்யூஷன்ல போக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் தான். இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல இருக்க 100x டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் டல்னஸ் குறைச்சு ரேடியன்ஸை பூஸ்ட் அப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த சீரம் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 to 3 drops எடுத்துட்டு அப்பர் சர்க்கிள் மோஷன்ல ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணி ஜென்டலா மசாஜ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த சீரமை ஸ்வராசா கோல்ட் பிரஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல பண்ணிருக்காங்க. அதனால டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். இதுல 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ் டர்மரிக் இருக்கு, 10% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் 2% நியாசின் இருக்கு. ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலயுமே அப்ளை பண்ணுங்க, நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட், பார்மசி, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் அமேசான், நைகா அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இப்ப 30% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்னேன்ல, உட்காந்து பெட்ல சொன்னேன்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்ட்டு, அது பேசி 1 மணி நேரம் கழிச்சு, 1.5 hours கழிச்சு தான் நான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா எங்க அண்ணா, அண்ணி, பாப்பாலாம் வந்துட்டாங்க. அப்படியே உட்காந்து ஆராம்சே பேசிட்டு இருந்தோம்மா ஜாலியா. அதனால டைம் போனதே தெரியல. இப்போ டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். சாப்பிடலை, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி என் ஸ்கின் கேர்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என் ஸ்கின் கேரில் வந்து பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது தான். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக தெரியும், க்ளோவாக தெரியும். அதனால் அப்பர் லிப்பு அப்புறம் ஃபேஷியல் ஹேர் எல்லாத்தையுமே எடுத்துருவேன். எவ்ரி சண்டே நான் வந்து ஃபேஷியல் ஹேர் எடுக்க மாட்டேன். ஏன்னா எப்பயாவது எனக்கு தோணும் போது நிறையா ஹேர் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்போ தான் நான் ஃபேஷியல் ஹேர் எடுப்பேன். ஸோ எவ்ரி வீக் இல்லைனாலும் ட்வைஸ் அ வீக் வந்து 2 weeks ஒன்ஸ் நான் எடுத்துருவேன். எவ்ரி வீக் எடுத்துக்க மாட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்கின்னுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. மேக்கப் போட்டால் ஒரு சைடுலாம் திட்டா தெரியும். நமக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா இது திட்டா தெரியுது அப்படின்னு தோணும். அதனால வந்து ஃபேஷியல் ஹேர் எடுக்கிறது நல்லது.
தானே வர போகிறேன். ஒரு டைம்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்போலாம் வந்து என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து கலாய்ப்பான். இப்போ பாரு தாடி மீசெல்லாம் வளருதுடி உனக்கு அப்படின்னு கலாய்ப்பான். அதனால் அவள் கலாய்க்கிற டைமில் நான் எடுக்குவேன். ஃபோர்ஹெட் மட்டும் நான் பார்த்து பண்ணணும். இப்போ தாக்குன்னு எங்கேயும் வெட்டிக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதை மட்டும் ஸ்லோவாக பண்ணுவேன். அங்கே முடி பெருசாக எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஓகே, அதுதான் இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஸ் பேக் வைக்க போகிறோம் என் ஃபேஸ்க்கு. ஸோ என்கிட்ட அந்த இது இருந்துச்சு, பட் அது மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரப்பர் போனனால என்னால் திரும்பி ஃபில் பண்ண முடியல வாட்டர். அதனால் அதை காணும். ஸோ வந்து பரவாயில்ல, நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு தின்னான கிளாத் வச்சு அப்போ தான் நம்ம கையுமே ஃப்ரீஸ் ஆகாது இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு நான் இது பண்ணுறேன். திருப்பி இது பண்ணலாம். இது வந்து நான் நிறைய இதில் வந்து நிறைய யூஸ் இருக்குது இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறது. ஆனால் எனக்கு குட்டியாக இருக்குது, அது பரவாயில்ல. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப டைட் பண்ணும், அப்புறம் வந்துட்டு பிரைட்டாக காட்டும், க்ளோ காட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கா. அது நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெயின் ரீசன் நான் வந்து ஐஸ் க்யூப் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸ்க்காக தான். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நம்ம அப்படியே ரெடியூஸ் ஆகுறது நம்ம கண்ணிலே பார்க்கலாம். ஆனால் என்ன, நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நமக்கு அது இல்லையே. பொறுமையாக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். சும்மா ஒரு 4 க்யூப்ஸ் வச்சு எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வச்சா வந்து சளி பிடிக்காது, கோல்டு காஃப்லாம் இருக்காது அப்படின்னா வெள்ளம் கூட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 வச்சாலே போதும் என்ன கேட்டால். ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு. என்னோட சண்டே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சண்டே வரைக்கும் ரெஸ்ட் இருக்காது எனக்கு, அவ்வளோதான். அதனால் வந்துட்டு இன்னையோட வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நைட் நம்ம போய் தூங்க போகிறோம். இது என்னது ஆலோவேரா ஜெல் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண அது வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ, பட் ஸ்டில் அது வந்து நல்லா குறைஞ்சிது, நல்லா குறையுது, நல்லா அந்த ரெடியூஸ் ஆகுது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ வந்துட்டு இது வந்து எப்போயுமே நைட் வந்து மிஸ் பண்ணாமல் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்படியே லைட்டாக ரொம்ப ட்ரை பண்ணாமல் கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு விட்டுறணும். ரொம்ப ட்ரை பண்ணுவாங்கன்னா அப்புறம் வந்துட்டு ஒரு லிப் பாம் போட்டுப்பேன். அப்போ தான் வந்து லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த லிப் பாம் இல்லைனாலே எனக்கு ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே லிப் பாம் லிப்ஸ்டிக் போடலைனாலும் லிப் பாம் போட்டுகிட்டே இருப்பேன். நைட் வந்து ஒரு சின்னதாக கோம் பண்ணிப்பேன் எப்பயுமே நான். இல்லைனா வந்துட்டு சிக்காயிடும் ராத்திரி. நான் தூங்குறதுக்கு அவ்வளோதான். ராத்திரி காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது என் முடி இப்படியே ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் லைட்டாக வந்து சிக்க எடுத்து பின்னிடுவேன். எண்டு வரைக்கும் இல்லைனாலும் சும்மா கொஞ்சம் பின்னிப்பேன். எனக்கு கொண்டை போட்டு தூங்குறதோ இல்லை விரிச்சு விட்டு தூங்குறதோ வந்துட்டு தூக்கமே வராது எனக்கு. அதனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹேர் ஸ்டைல் நான் தூங்குறதுக்கு. அதனால் பின்னிட்டு அதுக்கப்புறமா கீழே லிப்பாக முடிச்சு கீழே அப்படி லைட்டாக அப்படி சிக்கிறதுக்கு போகிறதுக்காக சீவிப்பேன். அவ்வளோதான், ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டங்கன் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் அதை நான் ஃபாலோ பண்ணி அது எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ பை.